ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி ஃபுட் சமையல் சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் பாறை மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில், சின்ன வெங்காயம் ஒரு பவுல், அதாவது 10-15 வெங்காயம் எடுத்துக்கோங்களேன். எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி அது கூட பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா எண்ணெயில் வதக்கலாம். லைட்டாக வதங்கினதும் தக்காளி, பெரிய தக்காளியை நான் 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். சின்னதாக இருந்தால் நீங்கள் 4 எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவெல்லாம் ஒரு 1/2 kg பீஸுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கினோம்னா சீக்கிரம் உங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடும். உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மிளகுத்தூள் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக வதக்கி வச்சுக்கலாம். இது ஆறட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அப்புறமா நம்ம குழம்ப எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம். இப்போ நான் ஒரு 1/2 kg ஒரு kg ஃபிஷ்ஷில் குழம்புக்கு பாதி எடுத்துகிட்டு பாதி ஃப்ரை பண்ண எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 1/2 kg இருக்கும். 1/2 kg ஃபிஷ் இப்போ நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வச்சுருந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இப்போ அது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 3 தேங்காய் சில்லு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்னதாக நான் போடுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். வாங்க இப்போ குழம்பு எப்படி தாளிக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 பூண்டு நான் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட ஃபஸ்ட்டு வெந்தயம் நல்லா வறுபட்டதும் பூண்டு, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள், நம்ம ஆல்ரெடி மசாலே நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதனால் காஷ்மீரி மிளகாத்தூள் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் எந்த அளவுக்கு காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் எல்லாம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு புளி ஒரு லெமன் சைஸு எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, நான் மீனில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா குழம்பு நல்லா கொதி வரட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ தான் லைட்டாக கொதி வருது. இன்னும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மீனை இதில் சேர்த்துப்போம். நல்லா கொதி குழம்பு நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப கிண்டி விடக்கூடாது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. மீன் போட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நான் வீட்டில் அரைச்ச புளிக்குழம்பு பொடி 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த பொடி தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது.
பொடியை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு கொதி வந்துடும். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக ஒரு பாறை மீன் குழம்பு நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் எல்லா வீடியோவும், அதாவது ஹெல்த்தியான ஃபுட்டு, தோசை, எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.